ஜெயக்குமார், இப்ப கட்சிகள் கண்மூடித்தனமா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை மட்டுமே எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை எடுத்தா அது நிச்சயமா வெற்றி பெறாது. அதை கடந்து சாட்சிகளோட எதிர்ப்பு தான் அவர்களுக்கான வெற்றியை தேடி தரும். அதை அவங்க செய்யறது இல்ல அப்படிங்கிற கருத்து வருது. எப்படி பாக்குறீங்க? முதலில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஜக எந்த அளவுக்கு மக்களுக்கு ஏற்றதாக இருக்கின்றதா இல்லையா என்பதுதான். பாஜகவில் தனிப்பட்டவர்கள் மீது யாருக்கும் விருப்போ கிடையாது. ஆனால் நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளும் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்களும் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஏற்றதாக இருக்கின்றது என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு. அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை சட்டங்களும், இதுவரை கொண்டு வந்திருக்கின்ற சட்டங்கள் எதுவும் பெரிதாக மக்களுக்கு எங்கேயும் பெரிய பலனை கொடுப்பதாக இல்லை. அதற்கு பதிலாக பெருவாரியான சட்டங்கள் மக்களுக்கு தடை விதிக்கின்றதாகவும், மக்களுடைய அதிகாரத்தை குறைப்பதாகவும், நிறுவனங்களுடைய அதிகாரத்தை குறைப்பதாகவும், தான் கையில் மட்டும்தான் அதிகாரம் இருக்க வேண்டும், மற்றவர்கள் கையில் அதிகாரம் இருக்கக்கூடாது என்பதுமாகத்தான் இருக்கின்றது. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சின்ன ஒரு விஷயம். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வர்றது கிடையாது இதுக்கு முன்ன. இப்போ இவங்க வந்த பிறகு இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கிற பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஒரு பில்லு கொண்டு வந்து இந்த பேங்க்ஸ் எல்லாம் now will come under the ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதனுடைய பயன் என்ன? எதற்காக? இப்பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை கோஆபரேட்டிவ் கூட்டுறவு வங்கிகளையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே இதே இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது பேசுகின்ற பொழுது கூட நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். 1.76 லட்சம் கோடிகள் பணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து அதிகாரமற்ற முறையிலே, தவறான முறையிலே இந்த அரசு எடுத்திருக்கின்றது. இப்பொழுது இந்த கோஆபரேட்டிவ் பேங்க், கூட்டுறவு வங்கிகளை எல்லாம் மத்திய அரசானது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழ் கொண்டு வருவதற்கு காரணமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை பார்க்கின்றது. நிறைய பணம் இந்த கூட்டுறவு வங்கிகளிலே டெபாசிட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயணத்தையும் எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த அதிகாரம் நம் கையில் தான் இருக்க வேண்டும். சரி, திரு ஜெயக்குமார், நீங்க ஒரு உதாரணமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்ல, ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம் நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். இல்ல, நீங்க நிறைய பட்டியல் இருக்கு உங்ககிட்ட. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா, நீங்க நாடாளுமன்றத்திலேயோ இல்ல அரசியல் களத்திலேயோ பொதுவெளியிலயோ நிறைய அந்த பட்டியல் எல்லாம் போட்டிருக்கீங்க. நான் அதை கடந்து பேசலாம் நினைக்கிறேன். கூட்டணி வியூகம் நீங்க இப்ப பட்டியல் போடுற மாதிரி கடந்த 9 ஆண்டுகளா ஏறக்குறைய பட்டியல் போடுறீங்க. எல்லாமே செய்ய முடியுது. ஆனா பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையிலான, காங்கிரஸை மையச்சரடா கொண்ட ஒரு வலுவான கூட்டணியை ஏன் இன்னும் உங்களால அமைக்க முடியல? வரப்போகின்ற காலங்களிலே அது கன்றாக அமையும். நிச்சயமாக அத்தகைய கூட்டணி அமைந்து 2024 நடக்க போகின்ற தேர்தலிலே வரப்போகின்ற வெற்றியானது வேறு விதமாக எங்களுக்கு சாதகமாகத்தான் அறியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். காரணம், கடந்த 9 ஆண்டுகளில் செய்த தவறுகளை எல்லாம் ஒன்றாக கூட்டித்தான் இப்பொழுது மக்கள் பார்க்கின்றார்கள். ஒன்றாக கூட்டித்தான் பண மதிப்பிழப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் ஜனங்கள். ஆக வருகின்ற சட்டங்கள் அத்தனையும் மக்களுக்கு எதிரானது. மக்கள் அதனால் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே இப்பொழுது ஒரு நல்ல கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற முனைப்பு பாஜகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் அது தனித்தனியா இருக்கே. இல்ல, காங்கிரஸ் தலைமையை ஏற்று செயல்படுவோம்னு உங்க கூட இப்ப கூட்டணியில இருக்கிற கட்சிகளை தாண்டி யாருமே விருப்பப்பட்டு வர்ற மாதிரி தெரியலையே. வருவார்கள். மிக அண்மையிலே தேர்தல் இருந்தால் அது நடக்கும். இன்னும் ஓராண்டு காலம் சரியாக இருக்கின்றது வரப்போகின்ற தேர்தலுக்கு. இந்த ஓராண்டு காலத்திலே அத்தகைய ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக செய்யும். அதன் ஒரு வழிமுறைதான் வருகின்ற நாளைய தினம் அருமை தலைவர், எங்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் இங்கே வருகின்றார். எங்களுடைய கூட்டணிகளை எல்லாம் பலப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் என்னை பொறுத்தவரையில் இருக்கின்றது. எனவே இருக்கின்ற கூட்டணிகள் இப்போ சேருகின்றன. எதிர்காலத்தில் மற்ற கூட்டணிகளும் இந்த கூட்டணியை பார்த்து கண்டிப்பாக சேருவார்கள். அந்த எஞ்சி உள்ள ஓராண்டுல அதை உங்களால செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
முடியும். கண்டிப்பாக சமீபத்துல கூட காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வேகம், அந்த முனைப்பு மீதான கேள்வியும் ஒண்ணு வந்தது இல்ல. இப்போ 3 மாநில தேர்தல் வடகிழக்கு மாநிலங்கள்ல நடந்தது. பாரதிய ஜனதா கட்சி அங்கு மேற்கொண்ட பிரச்சாரங்களை காட்டிலும் காங்கிரஸ் கட்சி, குறிப்பா காங்கிரஸ் கட்சியின் முகமா அறியப்படக்கூடிய திரு ராகுல் காந்தி அந்த பக்கம் எல்லாம் போய் பிரச்சாரத்துல மேற்கொள்ளல, அங்க அவங்க சுணக்கம் தான் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சமீபத்திய உங்க மீதான விமர்சனம் கூட வருது இல்ல. இப்ப இந்தியாவின் ஆன்மாவை காப்பாற்ற வேண்டும், மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும், பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும்ங்கிற குரல்லாம் நல்லா ஓங்கி கொடுக்குறீங்க. ஆனா களத்துல அந்த முனைப்பு பாஜகவை காட்டிலும் உங்களுக்கு குறைவா இருக்கா? குறிப்பாக நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களை குறிப்பிட்டதால் நான் இதை சுட்டிக்காட்ட வேண்டும். கண்டிப்பாக நம்மை தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசானது கொடுக்கின்ற திட்டங்களுக்கு 60% தொகையும் 40% தொகை மாநில அரசுகளும் கொடுக்கின்றன. அதே நேரத்தில் வடகிழக்கு மாநிலங்களிலே இந்த தொகையானது அதிகப்படுத்தப்பட்டு 90% மத்திய தொகையும் 10% மாநிலங்களும் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆக இந்த வடகிழக்கு மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவை அத்தனையும் மத்தியில் எந்த ஆட்சி இருக்கின்றதோ அந்த ஆட்சியின் பின்னால் தான் நிற்கும். நீங்களும் பார்த்திருக்கலாம் அருணாச்சல பிரதேசத்தில் என்ன நடந்தது என்று. இல்ல நான் நலத்திட்டங்கள் வாரியா கேட்கல, நான் கட்சி செயல்பாட கேட்கிறேன் திரு ஜெயக்குமார். நீங்க அவ்வளவு முனைப்பு காட்டினீங்களா? பாஜக காட்டக்கூடிய அளவுக்கு முனைப்பு காட்டினீங்களா இல்லையா? அவ்வளவுதான். எங்களால் முடிந்த அளவுக்கு முனைப்பு காட்டி இருக்கின்றோம். ஆனால் பல காரணங்களால் அந்த முனைப்புகள் வெற்றி பெற முடியாது போய்விட்டது. அதற்கு முக்கியமான காரணம் வரல. வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் வரல. நான் நாகாலாந்து பொறுப்பில் இருந்து வந்திருக்கின்றேன். பார்ப்போம். சரி, ஓகே.